நான்காவது, ஞானஸ்தானத்தை குறித்து நீங்கள் செய்ய வேண்டிய அவசியமில்லாத நான்காவது காரியம் என்னென்னா, ஒரு முறை முழுக்கு ஞானஸ்தானம் எடுத்து விட்டீர்கள்னா மீண்டும் இன்னொரு முறை முழுக்கு ஞானஸ்தானம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. என்னங்க, ஒரு முறை முழுக்கு ஞானஸ்தானம் எடுத்துட்டிங்கன்னா திருப்பி திருப்பி தண்ணியில் கொண்டு வந்து உங்களை முழுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரே ஒரு முழுக்கு ஞானஸ்தானம் தான் தேவ வார்த்தையில் தெளிவாக போதிக்கப்படுகின்றது. சில நேரத்தில் இந்த தவறான உபதேசத்தை சில பேர் போதிக்கின்றார்கள். மீண்டும் இன்னொரு இரண்டாவது ஞானஸ்தானம் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு எந்த இடத்துலையும் தேவ வார்த்தையில் நாம் பார்ப்பதில்லை. தெளிவாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது, நாம் மனம் திரும்பி விசுவாசித்து ஞானஸ்தானம் எடுத்து பின்பதாக அந்த ஞானஸ்தானம் தான் ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறாரே தவிர, ஒவ்வொரு முறையும் பாவத்தில் விழுந்து உடனே ஆண்டு இடத்துல மன்னிப்பு கேட்டு திருப்பி ஞானஸ்தானம் எடுங்கள் என்று எங்கேயும் தேவ வார்த்தையில் நாம் பார்ப்பதில்லை. இப்படிதான் ஒரு வீட்டம்மா, ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு கணவர் இருந்தாராம். அந்த அம்மா ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு ரட்சிக்கப்பட்டு ரகசியமாக வீட்டுக்காரருக்கு தெரியாமல் வந்து ஞானஸ்தானம் ஒரு நாளைக்கு எடுத்தாங்களாம். ஞானஸ்தானம் எடுத்த பின்பதாக திடீர்னு அந்த வீட்டுக்காரருக்கு அந்த செய்தி வந்துருச்சான், இவங்க இந்த அம்மா ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்கன்னு சொல்லி. உடனே அந்த அம்மா திரும்பி வீட்டுக்கு வந்தோடனே அந்த மனிதன் பயங்கரமாக போட்டு மனைவியை அடிக்க ஆரம்பித்தாராம். எப்படி நீ போய் ஞானஸ்தானம் எடுக்கலாம், எப்படி எனக்கு தெரியாமல் நீ ஞானஸ்தானம் எடுக்கலாம்? உடனே அந்த மனைவி சொன்னாங்களாம்மா, ஐயோ என்னை மன்னிச்சிடுங்க, நான் இனிமேல் செய்யவே மாட்டேங்க ஐயா, நீ திருப்பி ஞானஸ்தானமே எடுக்க மாட்டேன் ஐயா அப்படின்னு. அப்புறம் உடனே அவர் மிரட்டி கேட்டார், திருப்பி நல்லா சொல்லு, நீ திருப்பி ஞானஸ்தானமே எடுக்க மாட்டேன்னு நல்ல உறுதியாக சொல்லு. ஐயா நீ நான் எடுக்கவே மாட்டேன், சரி இனிமேல் ஒழுங்காயிரு அப்படின்னு சொன்னாராம். சில நேரத்தில் இதுதான் நம்ம ஞானஸ்தானம் என்பது ஒரு முறை எடுக்க வேண்டியது. ஒரு முறை எடுத்த பின்பதாக ஆண்டவரை முழுமையாக பின்பற்றுகின்ற தீர்மானத்தை நாம் செய்வது மிக அவசியம்.